கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்றைக்குரியதான வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 44:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப நம்ம எதற்குள்ள நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், நமக்குள்ள செல்வத்தை குறித்தோ பதவிகளை குறித்தோ மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் நம்மிடத்துல இல்லை. ஆனாலும் கர்த்தருக்குள்ள நித்தமும் நம்ம என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் தாவீது செய்தார், அதுதான் சவுலும் செய்தார். அதே போல நாமும் கிறிஸ்துவும் அதுதான் பிதாவுக்குரியதை தான் அவங்க மேன்மை பாராட்டினவங்களா அந்த பூமியில வாழ்ந்தாங்க. அதே போல நாமும் கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்குள்ள ஏன் நம்ம மேன்மை பாராட்டணும்னா, என்னாகமம் 14:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப பூமி எல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா கர்த்தருடைய மகிமையால நிறைந்திருக்கிறது. அதனால அந்த மகிமைக்குள்ள இருக்கிறது என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த உலகத்துல காணப்படுகிற எதுவுமே நமக்கு மேன்மை பாராட்டுதலுக்குரியதா இருக்க முடியாது. நிரந்தரமான மேன்மையாவும் அது இருக்க முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கிற சம்பூர்ணம் தான் நமக்கு மேன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய மகிமைக்குள்ளாக இருந்து அந்த மேன்மை பாராட்டலை நாம் கொண்டாடுகிறவர்களாய் இருப்போம், துதிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 8:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹalleluya. ஆமே. நாம் எம்மாத்திரங்க. அதனால நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றுமே நமக்கு மேன்மை என்று சொல்ல முடியாது. கர்த்தர் அவருடைய ஜீவனையும் பொருட்டாக எண்ணாதபடிக்கு நமக்கு ஜீவனை கொடுத்தார் பார்த்தீங்களா. அதுதான் இந்த பூமியில் அவருடைய நாமம்தான் நமக்கு மேன்மையா இருக்கிறது. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஹalleluya. அப்போ மகிமை அவருக்கு மாத்திரம் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலமாகிய உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சாயலையும் அவருடைய கனத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். பூமியிலே மனுஷர்கள் அவங்களுக்குரிய மகிமையை, அவங்களுக்குரிய மேன்மை, அவங்களுக்குரிய கனத்தை அடுத்த ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள் என்றால் கொடுக்க மாட்டார்கள். கட்டாயத்தின் பேரில் வேணால் கொடுக்கலாம். ஆனா உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய கனத்தை அதை நமக்கும் மனுஷனுக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். அதனாலே நித்தம் கர்த்தருக்குள் நாம் என்ன பண்ணணும்னா மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் தான் அது மேன்மை பாராட்டுவர்கள் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 40:16 சொல்லப்பட்டிருக்கு. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. ஹalleluya. அப்படியாக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. அப்படியாக கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிப்போம். ஹalleluya. அந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன்,
அடைக்கலம் கொடுத்திடுவார். சர்வ வல்ல தேவன் அற்புதங்கள் செய்வார், அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய மகிமையின் சாயலை அடைந்தவராய் அந்த மகிமையின் தேவனை நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் மனுஷனை நினைக்கிறதற்கு இந்த பூமியில ஒருவரும் இல்லை. ஆனால் நினைத்த தெய்வம் அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மளை, அவர் எப்படி முடிசூட்டப்பட்டாரோ அப்படியே நம்மையும் முடிசூட்டி மகிழ்விக்கிற தகப்பனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் தான் மகிமையின் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. ஆமே. அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம அனைவரையும் அவர் முடிசூட்டி மகிழ்வாராக. God bless you.